அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வீரிய ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு, வாக்கிய பஞ்சாங்கப்படி, சனி, சந்திரன் ஆகிய 7 கிரகங்கள் இணைந்துள்ளன. 7ஆம் இடத்தில் ராசிநாதன் குரு இருக்கிறார். 9இல் கேது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளை தாங்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகம் சம்பந்தமான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை தாங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். 3ஆம் இடமாகிய தைரிய ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் இருப்பதால் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். கட்சிக்குள் புகழ் செல்வாக்கு பெருகும். கான்ட்ராக்ட் எழுத நபர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ள அன்பர்களுக்கு லாபங்கள் பெருகும். என்றைக்கோ வாங்கி போட்ட பிளாட்டுகளை நல்ல விலைக்கு விற்கலாம். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை தாங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வர்த்தகம் தொடர்பான செயல்களில் ஆதாயம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நிறைய லாபத்தினை சம்பாதிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் வழியில் தங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையும். 3ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இருப்பதும் குருவினுடைய பார்வையை பெறுவதும் சிறப்பு. உங்களுடைய தன்னம்பிக்கை, வெற்றியின் அளவு அதிக அளவாக இருக்கும். ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து தீர்மானமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். தடைகள் எல்லாம் பொடிப்படியாக போய்விடும். தாங்கள் மனதில் என்ன நினைத்தீர்களோ அவை அனைத்தையும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள், நன்மைகள் தங்களுக்கு பெருகும். துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பீர்கள். 7ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் கூட அவர் சில நேரங்களில் உங்களை சோதனை செய்வார். ஏனென்றால் கேந்திரத்தில் இருக்கும் பொழுது, 7ஆம் இடமாகிய கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கும்போது அதிக நன்மைகளை செய்ய இயலாது. அதுவும் மனைவியை பற்றி தாங்கள் தவறாக புரிந்து கொள்வதும், மனைவியாக இருந்தால் கணவரை பற்றி தவறாக புரிந்து கொள்வதும் நடக்கும். பிரச்சனைகளை வளர்க்கும். ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுதல் வேண்டும். 28ஆம் தேதி காலை 3:53 முதல் 2ஆம் தேதி காலை 7:51 வரை சந்திராஷ்டமம் உண்டு. ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு சில நன்மைகள், சில தீமைகள் வருகிறது. எச்சரிக்கையாக இருங்கள். வீட்டில் மனைவியுடன் இல்லை கணவருடன் அனுசரணையாக இருத்தல் வேண்டும். கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபாவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.